ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான கைப்பிடி சத்து மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 3 ஏலக்காய், கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சமாக தேங்காய் போதும். அப்புறமா சத்து மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அரைச்சிக்கணும். மாவு அரைக்கண்டாம், அந்த பொருள் மட்டும் அரைச்சிட்டு மாவில் மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு கைப்பிடி கொழுக்கட்டை உருண்டை பிடிக்கிறளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கணும். தேவையான நாட்டு சக்கரை போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் எந்த சர்க்கரையும் போடல, இந்த இனிப்பே போதும். இப்படி அழகாக கைப்பிடி உருண்டை உருட்டிட்டு அடுப்பில் நல்லா இட்லி பொன்னி வச்சு அதை ஒரு தட்டு மட்டும் வச்சு அதை துணி போட்டு நம்ம கைப்பிடி உருண்டை வச்சுருக்கோம்ல, பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதையெல்லாம் அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருங்க. அடுக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா 10 நிமிஷம் வெந்த பிறகு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். உங்களுக்கு தேவையான மட்டும் நீங்கள் இனிப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெந்த பிறகு எடுத்து பார்த்தோம்னா இந்த கலரில் இருக்கணும். அப்போ வெந்துருச்சு, கரெக்டான பதம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போய்ட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, வேணும் கேட்பாங்க. பாருங்கள், நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.